இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு, இன்றைய மார்க்கெட் செக்டர் வைஸாக என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்றைய க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிக்கு பக்கமாக வெப்சைடு தான் கொடுத்து ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச லோ 24,136, அதேமாரி அதிகபட்சம் இன்ட்ராடேவில் 24,283, க்ளோசிங் 24,250 ப்ளஸ் ஒரு 260 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும் பொழுது. ஏன்னா ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா 24,000க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுது. ஏன்னா ஜூலை மந்தினுடைய எக்ஸ்பைரி. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்தினுடைய ஸ்டார்டிங்கு. ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 புள்ளிக்கு பக்கமாக அப்சைடு தான் கொடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு அப்சைடு வர்றதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டர். மெயினாக நம்ம ஐடி செக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஐடி செக்டரில் என்ன தான் வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனில் இருந்தாலும் நம்மளுடைய ஐடியினுடைய Q1 ரிசல்ட்ஸ்லாம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் மோடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வேல்யூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் நல்லா பையிங் வந்திருக்கு. அதேமாதிரி அடுத்தது இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே செக்டர் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா செக்டருமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி, FMCG, ஃபார்மா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்தது இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இன்றைய மார்க்கெட் காலையில் ஓப்பனே ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப ஒரு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 கீழே தான் இருந்திருக்கு. 1 ஹவர் அதாவது 10 o'clock மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த 200 பிரேக் பண்ணது திரும்ப இந்த 200 கீழே மார்க்கெட் வரவே இல்லை. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 280 வரைக்கும் மேலே போயிட்டு க்ளோசிங் 250 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 280லேருந்து 24,280 பிரேக் அவுட் கொடுத்து 280 இந்த 300க்கு மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சஸ்டெயினாக கன்சல்டேட்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா பையிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் அடுத்தது 24,420 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. 380, 420, 500 வரைக்குமே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 24,280க்கு மேலே சஸ்டெயினாக இருக்கணும். 80ஐயும் உடைச்சி 300ஐயும் பிரேக் பண்ணி நின்னால் மட்டும்தான் நல்லாவே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பையிங் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இன்கேஸ் இந்த 300, 350 தொட்டுச்சு அப்படின்னாவே திரும்ப மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அப்படி இந்த 350 ரேஞ்சில் ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் சடனாக கீழே வருது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,200 இந்த 24,200 உடைச்சா தான் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நம்ம ஒரு செல்லிங் மோடுக்கு கன்சிடர் பண்ணணும். திரும்ப இந்த 24,200 கீழே மார்க்கெட் இருக்குது, மேலே போக முடியல அப்படின்னா நம்ம அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,100, 24,050 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 300லாம் உடச்சி மார்க்கெட் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை நல்லா கன்சிடர் பண்ணலாம். அடுத்தடுத்த லெவல்ஸ் 420, 450 வரைக்குமே போகும். அப்படி இந்த 350 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த 200ல் சப்போர்ட் எடுக்கும். அப்படி சப்போர்ட் எடுக்க முடியலன்னா கீழே உடைச்சால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கே கன்சிடர் பண்ணணும். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாளைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய ஃபெட்ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டெலாம் இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அன்சேஞ்சு அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது ஃபோர்காஸ்ட்டில். இல்லை இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு, அது மார்க்கெட் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனோட இன்ஃபேக்ட் கண்டிப்பாக நாளைக்கு வேர்ல்டு மார்க்கெட்னு இல்லாமல் நம்ம மார்க்கெட்னு இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி என்னங்கிறதும் நம்ம கண்ணு வச்சுக்கணும்.
இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு. உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.